வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ICC Men's T20 World Cup-ஓட 15வது மேட்ச் ஸ்ரீலங்கா வெர்சஸ் பங்களாதேஷ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ஒரு அபார தோல்வியில இருந்து இங்க வர போறாங்க. இப்போ ஸ்ரீலங்காவோட தோல்வி தொடருமா இல்ல இங்க இருந்து அவங்களோட வெற்றி பயணம் தொடர போகுதா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் எப்படி ஹை பிரஷர் கேமா இருக்குமோ சேம் அதே மாதிரிதான் ஸ்ரீலங்கா வெர்சஸ் பங்களாதேஷ் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் ஹை பிரஷர் கேமா தான் இருந்திருக்கு. சேம் அதே மாதிரிதான் இந்த பர்டிகுலர் மேட்சும் இருக்குங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கப்படுது. இந்த பர்டிகுலர் மேட்ச் 8 ஜூன் மார்னிங் 6 மணிக்கு டல்லாஸ்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுலயும் பர்டிகுலர்லி கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டே ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்ல இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா ஃபேண்டசி வைஸ் நிறைய நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனால டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நான் ஜாயின் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இப்போ டைரக்டா நீங்க போய் டெலகிராம்ல கிரிக்கால்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம நேம்ல நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபேக் சேனல்ஸ் வச்சிருக்காங்க, நாங்க பிரைம் பண்றோம், அமௌண்ட் கொடுங்க, நிறைய பேர்த்திட்டு அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. ஸோ நம்ம சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் டல்லாஸ்ல நடக்க போகுது. டல்லாஸ் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி பவுலிங்கை தான் சூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திருந்தோம், USA வெர்சஸ் பாகிஸ்தான் இதே வென்யூல தான் பிளே பண்ணியிருந்தாங்க. USA டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணதுமே அவங்க பவுலிங்கை சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு பெரிய பவுலிங், ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட் வச்சிருக்க டீம் தான் பாகிஸ்தான். அவங்க அடிச்ச ரன்னையே 160 ரன்னை சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணிருந்தாங்க. USA சூப்பர் ஓவர் வந்திருந்தாலும் அந்த பவுலிங் அட்டாக்க மேட்சை வின் பண்ணிருக்காங்க USA. அந்த ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட்டையே சேஸ் பண்ணி வின் பண்றாங்க அப்படின்னா எந்த அளவு சேசிங்க்கு இந்த வென்யூ சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறத யோசிங்க. அண்ட் தென் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் லிட்டில் பிட் சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 145, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 135 இருந்திருக்கு. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னா ஓவராலா 16 T20 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அதுல ஸ்ரீலங்கா 11, பங்களாதேஷ் 5 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது அதிகப்படியான மேட்சஸ் ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணிருக்காங்க. அந்த வெற்றி தொடருமா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோல்வி அடைஞ்ச மாதிரி இங்க எகைன் பங்களாதேஷ் கிட்ட அவங்க தோல்வி அடைவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். இந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா இந்த வேர்ல்டு கப்ல ஒரு 3 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 29 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 21, ஸ்பின்னர்ஸ்க்கு 8 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஓவராலா ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருந்திருக்குங்க இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 10 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா அதுல 7ல இருந்து 8 விக்கெட் வரைக்குமே ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஒரு 3ல இருந்து ஒரு 2 விக்கெட் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த வென்யூல விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க இந்த வென்யூல விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த வென்யூ ரெக்கார்ட், பிச் ரிப்போர்ட் இதெல்லாமே கன்சிடர் பண்ணி எந்த மாதிரி நம்ம ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ஸ், அதுலயும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஃபேஸ் பவுலர்ஸுக்கு ஒரு 40% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு 10% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணா போதும். பேட்டர்ஸுக்கு ஒரு 50% வரைக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுல ஒரு 30% பேட்டர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடக்கூடிய பேட்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். சோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஃபேண்டசி சைட், ஏன்னா இங்க நிறைய ஃபேண்டசி அப்ளிகேஷன் இருக்கு.
இதுல நம்ம என்ன மாதிரி அப்ளிகேஷனை சூஸ் பண்றோம், அதுல எப்படிலாம் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கிளவரா யோசிக்கணும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, நம்ம அதுல போய் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு லாஸ் ஆகிடக்கூடாது. இங்க ஃபேண்டசி சைட், இங்க பினான்சியல் ரிஸ்க் இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி ஈஸியா ப்ளே பண்ணி எவ்வளவு நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கறத தெளிவா யோசிங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் குபேரா ஃபேண்டசி ஆப். குபேரா ஃபேண்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். இதெல்லாம் விடுங்க, எல்லா ஆப்லயுமே இருக்கு. அந்த 10:1 ஃபேண்டசியா இருக்கட்டும், 7:4 ஃபேண்டசியா இருக்கட்டும், ஒரு டீமை ரெடி பண்றது எல்லா ஆப்லயுமே இருக்கு. இதை தவிர குபேரா ஃபேண்டசி ஆப்ல என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. மோஸ்ட்லி நீங்க குபேரா ஃபேண்டசி ஆப் சூஸ் பண்ணி பிளே பண்றீங்க அப்படின்னா இந்த டியோ ஆப்ஷனை சூஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. நிறைய அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். எதனால சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டுமே நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு டீம்லாம் நீங்க ரெடி பண்ணணும், பிக் பண்ணி பிளே பண்ணணும் அப்படின்னா 22 பிளேயர்ஸை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுல இருந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணணும். ஆனா இங்க அந்த மாதிரி கஷ்டமே உங்களுக்கு கிடையாது. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. அதுல யாரு அதிக ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவாங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு அந்த பிளேயர்ஸை பிக் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடன் டீக்காக நம்ம பிக் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்து ஒருத்தரை ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஐடன் மார்க்ராம பிக் பண்றாங்க. குடன்டிக்காக்கு ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் ஐடன் மார்க்ராம் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா, பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கண்டெஸ்டோட வினர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான, எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாது. அண்ட் தென் அது இல்லாம 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட் ஃபீல் பண்ணுவீங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். ஸ்ரீலங்கன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பத்துன் நிசாங்கா, குசால் மெண்டிஸ் 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல கமிண்டு மெண்டிஸ் அண்ட் தென் சமர விக்ரமா, ஆஞ்சலோ மேத்யூஸ், சி அசலங்கா, தசுன் சனகா, வனிது அசரங்கா, தீக்ஷனா, துஷாரா, மதிசா பத்திரனா. இதான் ஸ்ரீலங்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா, பத்திரனா 1, துஷாரா 2, தீக்ஷனா 3, ஹசரங்கா 4, 5th பவுலிங் ஆப்ஷன்ல ஆஞ்சலோ மேத்யூஸ் அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷன்ல சனகா. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. இதுல 7th பவுலிங் ஆப்ஷன்ல அசலங்காலாம் இருக்காரு. ரேர் பிக் தான் அவரை ட்ரை பண்றது. மோஸ்ட்லி இந்த 6 பவுலர் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல யார் யாரெல்லாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா, பத்திரனா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, அசரங்கா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, தீக்ஷனா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, அண்ட் தென் துஷாராவும் மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஆல்மோஸ்ட் இங்கே 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவரை சனகாவும் ஆஞ்சலோ மேத்யூஸும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி தான் ஸ்ரீலங்கன் டீம் பவுல் பண்ண போறாங்க. இதுல இனிஷியலி நியூ பால் பவர் பிளேல யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, துஷாரா, பத்திரனா, தீக்ஷனா இவங்க 3 பேரும் இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிகப்படியான ஓவர் பத்திரனா, துஷாரா அண்ட் தென் ஆஞ்சலோ மேத்யூஸ் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் ஸ்ரீலங்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பங்களாதேஷ் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா, லிட்டன் தாஸ், சௌமியா சர்க்கார் 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல என்குசைன் சாண்டோ வராரு, அண்ட் தென் டி ஹிரிடாய், மஹ்முதுல்லா, சகிப் அல் ஹசன், மெஹந்தி ஹசன், தஸ்கீன் அகமது, சோரிஃபுல் இஸ்லாம், ரிசார்ட் ஹுசைன், முஸ்டபிர் ரஹ்மான். இதான் பங்களாதேஷ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலர்ஸ் எத்தனை பவுலரோட வர போறாங்க அப்படின்னா, முஸ்டபிர் 1, ரிசார்ட் ஹுசைன் 2, சோரிஃபுல் இஸ்லாம் 3, தஸ்கீன் அகமது 4, மெஹந்தி ஹசன் 5 அண்ட் தென் சகிப் அல் ஹசன் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷன். 7th பவுலிங் ஆப்ஷன்ல சௌமியா சர்க்கார் ஒருத்தர் இருக்காரு. ஓவராலா 6 மெயின் பவுலிங் ஆப்ஷன், 7th ஒரு ஆப்ஷன் இருக்காரு. இந்த மாதிரி பவுலிங் யூனிட்ல தான் வர போறாங்க பங்களாதேஷ் டீம் பொறுத்த வரைக்கும். இதுல யார் யார் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா, முஸ்டபிர் ரஹ்மான் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அண்ட் தென் சகிப் அல் ஹசன் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, தஸ்கீன் அகமத் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அண்ட் தென் சோரிஃபுல் இஸ்லாம் ஒரு 3 ஓவர் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்க 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை மெஹந்தி ஹசன், ரிசார்ட் ஹுசைன் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி இருக்கும். இதுல மேபி யாரா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா, மேபி 1 or 2 ஓவர்ஸ் சௌமியா சர்க்கார் வந்து பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோரிஃபுல் இஸ்லாம், தஸ்கீன் அகமத் அண்ட் தென் முஸ்டபிர் ரஹ்மான் இவங்க 3 பேரும் இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேர் தான்
டெத்லயும் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுதான் பங்களாதேஷ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் bowling strategy. இப்போ ரெண்டு டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் bowling பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா போய் அந்த 14 பிளேயர் யாரை கொடுத்துருக்கோம், கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்க டேரக்டா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுல நான் ஃபுல்லா டீடைலா நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சில பிளேயரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணுங்க, ஒரு சில பிளேயரை செகண்ட் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணுங்க, நான் டீடைலா சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ டீடைலா பாருங்க. அதுல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 மேக்ஸிமம் 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும். T20 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். அந்த 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த 4 பிளேயரும் கண்டிப்பா எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ வனிது அசரங்கா டுயல் ஆப்ஷன் பவுல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இதுல மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துருவாரு. அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது எல்பியாவோ போல்டாவோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4. இதை தவிர ஒரு கேட்ச் பிடிச்சிருவாரு 8. இது இல்லாம பேட்டிங்ல டெத்ல ஒரு 15 ஓவர் 16 ஓவருக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது, உள்ள வராரு அப்படின்னா குயிக்கா ஒரு 10ல இருந்து ஒரு 20 ஓவர் நாடிடுவாரு. கண்டிப்பா வனிது அசரங்காட்டு இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இதுவே போதும். ஈஸியா 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் வனிது அசரங்கா கிட்ட அதிகமாவே இருக்கு. அண்ட் தென் குசால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. 20 ஓவர் விக்கெட் கீப்பர், அதுல கேட்சோ ஸ்டம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குதுன்னா ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். இது தவிர பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஆவரேஜ் ஒரு 35 ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். பத்திரினா பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல, டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் நம்ம IPL இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி டெத்ல வந்து பவுல் பண்றாரா, இவர்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா 2 விக்கெட் போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சகிப் அல் ஹசன், இவர் தான் இந்த டீமோட கீ பிளேயர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. இதை தவிர பேட்டிங் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல தான் வராரு. கண்டிப்பா இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். உள்ள வராரு அப்படின்னா 15ல இருந்து ஒரு 35 ரன்னுக்குள்ள இவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ நீங்க மோஸ்ட்லி இந்த 4 பிளேயர்ஸுமே 90% டீம் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு 10 டீம் நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அதுல 8ல இருந்து 9 டீம் வரைக்குமே இந்த 4 பிளேயர்ஸும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே ஒரு 40ல இருந்து 80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. 50-50 ஆப்ஷன்ல இன்னிங்ஸ் வைஸோ நான் சொல்ற மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. இதுல பத்துன் நிசாங்கா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே சேசிங் அப்படின்னா 25+ ரன்ஸ் சாலிடா ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவருமே டீசென்டான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா. அதுவும் பவர் பிளே எல்லாம் தாண்டி நின்னுட்டாரு. உள்ள முஸ்தபிர் ரஹ்மான், சோரிஃபுல் இஸ்லாம் இவங்க ஓவர் எல்லாம் தாண்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 40+ ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 60ல இருந்து 80% டீம்ல நிசாங்காக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது இப்ப நீங்க நிசாங்காவை நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, டாப் தரல இயர்ல கொலாப்ஸ் ஆகிடுவாரு, விக்கெட்டை விட்டுருவாரு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க சமர விக்ரமாவை கிராண்ட் லீக்ல கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ நிசாங்காவை டிராப் பண்ற டீம்ல சமர விக்ரமாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா டாப் தரல ஆடக்கூடிய குசால் மெண்டிஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க சமர விக்ரமாக்கு கொஞ்சம் ரேரா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா சமர விக்ரமா, இல்ல கொஞ்சம் சேஃபா போனா கமிங் டு மெண்டிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். தஸ்கின் அகமத் எந்த மாதிரி டைம்ல நீங்க ட்ரை பண்ணணும்னா பங்களாதேஷ் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா தஸ்கின் அகமத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா சோரிஃபுல் இஸ்லாம் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இவங்க 2 பேருக்கு நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நுவான் துஷாரா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஒரு 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் இவர் பவுல்ல இருந்து நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஆஞ்சலோ மேத்யூஸ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா நுவான் துஷாரா, மதிசா பத்திரனா இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேஸ் பவுலர்ஸ் பவுல் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள வந்து ஒரு மீடியம் ஃபேஸ் பவுலர் நல்லா கொஞ்சம் ஸ்லோ பால் பவுல் பண்றாரு அப்படின்னா இவர் வர டார்கெட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நிறைய விக்கெட்ஸ் இவருமே எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா அது இல்லாம ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் இருக்கும். பேட்டிங் உள்ள வராரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 15+ ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆஞ்சலோ மேத்யூஸை நீங்க சேஃபா போற டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது ஒரு 60ல இருந்து 80% டீம்ல நீங்க ஆங்கிலோ மேத்யூஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இவரை டிராப் பண்ற டீம்ல சனக்காவை கிராண்ட் லீக்ல கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க
ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் முஸ்தபிர் ரஹ்மான் நிறைய கட்டர் அண்ட் தென் இது இல்லாமல் டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் லிட்டன் தாஸ் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. பேட்டிங்ல அவ்வளவு ஒன்றும் ஃபார்ம்ல எல்லாம் கிடையாது, கொஞ்சம் புவர் ஃபார்ம்ல தான் இருக்காரு. இருந்தாலும் ஆவரேஜா ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே 20+ ரன்ல அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஒரு 50-50 ஆப்ஷன்ல லிட்டன் தாஸை நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸோ இல்ல பர்சன்டேஜ் வைஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல யார் யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ சௌமியா சர்க்கார் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. இது தவிர பெருசா ஸ்கோர் ஆடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். ஒரு 10 மேட்ச் பிளே பண்றாரு, அதுல ஏதோ 1 or 2 மேட்ச் மட்டும் தான் சைன் பண்றாரு, மீதி 8 மேட்ச் ஃபிளாப் ஆயிடுறாரு. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு. சப்போஸ் எல்லா பவுலர் அடி வாங்குறாங்க அப்படின்னா இவர் வந்து உள்ள 1 or 2 ஓவர் போல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த 10ல 2 மேட்ச் விளையாடக்கூடிய பிளேயர் அந்த 2 மேட்ச் இந்த மேட்ச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீக்ஷனா ஏன்னா எல்லாருமே ஃபேஸ் பவுலர் சைடு போயிட்டு இருக்கும் போது ஏன்னா இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ண போறாரு. அந்த மாதிரி டைம்ல ஒரு விக்கெட் கிடைச்சிருச்சு அண்ட் தென் மிடில் ஆஃப் த ஓவர்ல இன்னொரு விக்கெட் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ ஃபேஸஸ் பவுலர்ஸை தவிர்த்து ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸ்ரீலங்கன் டீம்ல இருந்து அப்படின்னா தீக்ஷனாக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் சமர விக்ரமன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓப்பனிங் ஆடக்கூடிய நிசாங்காவை நீங்க டிராப் பண்ற டீம்ல சமர விக்ரமாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா எப்பவுமே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற டீம்ல ஆகிற டைம்ல சமர விக்ரமா ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி டாப் ஆர்டர் ஒரு 3 விக்கெட் இயர்லியே விழுந்துரும் அப்படின்னு ஒரு டீமை ரெடி பண்றீங்கன்னா அதுல சமர விக்ரமாவை ரிஸ்கா நீங்க பிக் பண்ணி அந்த 3 பேர்த்த டிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சமர விக்ரமாவை ரொம்ப ரொம்ப ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரினா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா. அண்ட் தென் நசீன் யங் ஹுசைன் சாண்டோ டாப்ல ஆடக்கூடிய சௌமியா சர்க்கார் அண்ட் தென் லிட்டன் தாஸ் 2 பேருமே அவ்வளவு ஒன்றும் ஃபார்ம்லாம் கிடையாது, லிட்டில் பிட் ஒரு புவர் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இயர்லியே விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா யங் ஹுசைன் சாண்டோ ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆடியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு கண்டிப்பா ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டாப்ல ஆடக்கூடிய சௌமியா சர்க்கார் அண்ட் தென் லிட்டன் தாஸ் யங் ஹுசைன் சாண்டோ இவங்க 3 பேருக்குமே நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல ஹிரிடாய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். ஏன்னா ஹிரிடாயும் சகிப் அல் ஹசனும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சம் ஸ்கோரை கொண்டு போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணணும். டாப் ஆர்டர் ஒரு 3 விக்கெட் விழுந்துச்சுன்னா மிடில் ஆர்டர்ல பெரிய ஸ்கோர் ஆட முடியும். இப்போ டாப் ஆர்டர்ல ஒரு நல்ல ஸ்கோர் ஆடிட்டாங்கன்னா ஹிரிடாய்க்கு பேட்டிங்கே கிடைக்காது, சகிப் அல் ஹசன் உள்ள வந்துருவாரு, அவர் ஒரு நல்ல நாக் ஆடி மேட்சை கொண்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஹிரிடாய் பெருசா தேவைப்பட மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணுங்க கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் சனக்கா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆஞ்சலோ மேத்யூஸை டிராப் பண்ற டீம்ல சனக்காவை கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சப்போஸ் எந்த பவுலருக்குமே விக்கெட் கிடைக்கல, இவர் வந்து போல் பண்ணி ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா தான் இருப்பாரு. பேட்டிங் ரொம்ப ரொம்ப டவுன் கீழே தான் இருக்கு. ஸோ இவருக்கு முன்னாடியே கூட வனிது வாசரங்க பேட்டிங்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கனால பவுலிங்ல வேணா ஒரு 2 விக்கெட் எடுத்தாதான் மேக்ஸிமம் ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ஸோ ரிஸ்க் பிக் தான், கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுங்க இவரை வச்சு. அண்ட் தென் கமிங் டு மெண்டிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாப்ல ஆடக்கூடிய குசால் மெண்டிஸ்க்கும் நிசாங்காவுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிசாங்காவை டிராப் பண்றீங்க கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா கமிண்டோ மெண்டிஸுக்கு போலாம். இல்ல கமிண்டோ மெண்டிஸும் விக்கெட் விழுந்துருவாரு, நான் இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா போனா மட்டும் சமர விக்ரமாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லோ பர்சன்டேஜ்ல இவங்க எல்லாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யார் யாருக்கெல்லாம் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வனிது வசரங்கா 1, சகிப் அல் ஹசன் 2, பத்திரனா 3, குசால் மெண்டிஸ் 4. இந்த 4 பிளேயர்ஸுமே நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி எல்லா டீம்லயுமே ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. அதுல மோஸ்ட்லி 90% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 5 முஸ்தபிர் ரஹ்மான் இவர் 60ல இருந்து ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிசாங்கா பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 60ல இருந்து ஒரு 70% டீம்ல அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 லிட்டன் தாஸ் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஆஞ்சலோ மேத்யூஸ் 8 அவர் டிராப் பண்ற டீம்ல சனக்காக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் சௌமியா சர்க்கார் கொஞ்சம் ரிஸ்கி பிக் தான் 9, துஷாரா 10, தஸ்கின் அகமது செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தஸ்கின் அகமது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சோரிஃபுல் இஸ்லாம் 11, தீக்ஷனா லோ பர்சன்டேஜ் 12, யங் ஹுசைன் சாண்டோ 13. இதுல நீங்க வந்து நிசாங்காவை நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா சமர விக்ரமாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல கொஞ்சம் சேஃபா போனா கமிண்டோ மெண்டிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதுல யங் ஹுசைன் சாண்டோ, சௌமியா சர்க்கார் அண்ட் லிட்டன் தாஸ் டாப் ஆர்டர்ல இருக்க 3 பிளேயர்ஸுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல ஒரு 2 விக்கெட் இயர்லியா விழுந்துரும். இப்போ சௌமியா சர்க்கார், லிட்டன் தாஸ் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விழுந்துருவாங்கன்னு முடிவு பண்ணா ஹிரிடாய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ஒரு டீமை ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை
ரொட்டேட் பண்ணுங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும். எக்காரணத்தாகவும் நம்ம காசு ஃபேண்டசியில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ற யூசர்ஸ் எந்த மாதிரி சேஃபா நீங்க டீமை கொண்டு போகலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து குசால் மெண்டிஸ், லிட்டன் தாஸ் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேட்டிங்ல இருந்து நிசாங்கா, என் குசைன் சாண்டோ, ஆல்ரவுண்டர் வந்து வனிது வாசரங்கா, ஆஞ்சலோ மேத்யூஸ், சகிப் அல் ஹசன், பவுலிங்ல இருந்து பத்திரனா, முஸ்டபிர் அகமத், தஸ்கின் அகமத், துஷாரா இந்த மாதிரி காம்பினேஷன்ல நீங்க போலாம். இது மோஸ்ட்லி சேஃபான டீம். ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ற யூசர் மோஸ்ட்லி சேஃபா இந்த மாதிரி டீம்ல தான் வருவாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க கிராண்ட் லீக்ல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து குசால் மெண்டிஸ், சமர விக்ரமாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இங்க டிசாங்காவை நம்ம டிராப் பண்ணிட்டோம். கமிங் டு மெண்டிஸ்க்கு லிட்டில் பிட் சேஃபா போயிருக்கோம். இல்ல இன்னுமே நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா சமர விக்ரமாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ பங்களாதேஷ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டாப்ல ஆடக்கூடிய லிட்டன் தாஸ் அண்ட் தென் சௌமியா சர்க்கார் 2 பேர்த்தையுமே நம்ம டிராப் பண்ணிருக்கோம். என் குசைன் சாண்டோவையும் நம்ம டிராப் பண்ணிட்டோம். மிடில் ஆர்டர் ஆடக்கூடிய கிரிட்டாய்க்கும், சகிப் அல் ஹசன், மெஹந்தி ஹசன் இவங்க 3 பேர்த்துக்கும் நம்ம பேட்டிங்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். ஆல்ரவுண்டர்ல வனிது வாசரங்கா, சனகா, ஆஞ்சலோ மேத்யூஸ் டிராப் பண்ணிட்டு நம்ம சனகாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். பவுலிங்ல தீக்ஷனாவை ரிஸ்கியா நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். அண்ட் தென் சோரிஃபுல் இஸ்லாம், துஷாரா, இப்போ பத்திரனா, முஸ்டபிர் ரஹ்மான் 2 பேர்த்தையுமே நம்ம டிராப் பண்ணிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் 90% யூசர்ஸ் வரைக்கும் அவங்க 2 பேர்த்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. சப்போஸ் 2 பேர்த்தையுமே விக்கெட் கிடைக்கல அப்படின்னா அந்த டீமோட செகண்டரி பவுலர்ஸ்க்கு தான் விக்கெட் கிடைக்கும். ஸோ அந்த காரணத்தினால அவங்கள டிராப் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்ல பவுலிங்ல சேஃபா போகணும்னா சோரிஃபுல் இஸ்லாம் பதில் முஸ்டபிர் ரஹ்மானோ இல்ல துஷார் தீக்ஷனாக்கு பதில் நீங்க பத்திரனா கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி கிராண்ட் லீக்ல லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் டீம் சூட்டபிளா இருக்கும். ஆனா இது வந்து ஃபைனல் டீம் கிடையாது. ஃபைனல் டீம் வந்து நம்ம லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டெலிகிராம் சேனல்ல கொடுப்போம். அதை பார்த்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை ரெடி பண்ணிக்கலாம். ஆனா நம்ம டெலிகிராம் சேனல்ல என்ன டீம் கொடுக்குறோமோ சேம் அதே டீமை தான் நாங்க ப்ளே பண்ணுவோம். ப்ராஃபிட்டோ லாஸோ உங்களுக்கு என்னவோ சேம் அதே தான் எங்களுக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சகிப் அல் ஹசன், வனிது வாசரங்கா, குசால் மெண்டிஸ் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. கொஞ்சம் லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா முஸ்டபிர் ரஹ்மான், பத்திரனா, ஆஞ்சலோ மேத்யூஸ் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க. இதை தவிர இன்னும் நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நிசாங்கா அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ரிஸ்கா தசுன் சனகாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நுவான் துஷாராவை ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் தஸ்கின் அகமத ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்கள ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் மேட்சை வின் பண்ணுவாங்க, அது இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறதையும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.